என்ன ராணி எப்படி இருக்கு வசூல்? சுமார் 2000 ரூபாய் இருக்கலாம். இருக்கலாமா? அப்படின்னா இன்னும் கரெக்டா என்னலையா? இல்ல இது பரவாயில்ல நல்ல வசூல் தான். நீ கைராசிக்காரி தான். உன் கையில அதிர்ஷ்ட ரேகை ஓடுது. எங்க கையை காத்து பார்க்கலாம். என்ன ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே சில்லறையா இருக்குல்ல, என்றதுக்குள்ள குழப்பமா போகுது. பரவாயில்ல, நான் என்னக்குமா? உங்க எண்ணம் சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? விடுங்க. இந்த பாரு ராணி, நான் சொல்றதை கேளு. என் பேச்ச கேட்டு நடந்தையானா உருப்பிட்டு போயிடலாம். இந்த பாரு நான் சொல்ற கேளு. விடுங்க ஐயா. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வந்தாங்க? என்னடா இது டேஞ்சரா போச்சு. ஐயோ யாரது? ஒன்னதான் பொண்ணு எழுந்திரி கீழவா வாக்கிய யார் நீ? தூக்கமா? நான் யாருன்னு கேட்கிறேன். தூக்கமாம் இல்ல என்ன தூங்குறதுக்கு இதான இடம்? ஒன்னதான் என்ன தர்ம சங்கடமா போச்சு. இதென்ன உண்மையிலேயே தூக்கம் தானா இல்ல வேற ஏதாவது? அங்க வந்து தூங்கு. வா வா வா. படி படி படி. எது படிக்கிறது? மாடி படி. ஏறி போறது இல்ல அந்த படி. எப்படி? இப்படி வா. தூக்கமா இது? ஒண்ணுதான் என் பொண்ணு எழுந்து. அடை என்னடா இது? எழுந்து எழுந்து எழுந்து. முள்ள 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 வாங்கி முள்ள தகாத. nuisance. என்ன பைத்தியக்காரன் தேவதை. ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி, தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்குனா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான்.
10.5 லட்சம் பேருக்கு வேலையில்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள் ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா, உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு ஓஹோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. அடடே அம்மா இந்த பாருங்க, கொஞ்சம் எடுத்துறீங்க. இந்தா அம்மா, கொள்ள